ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 அது ரிலீஸ் ஆகி சங்கர் சார் கலெக்ஷன் பார்த்தாரோ இல்லையோ அதை பார்த்து நிறைய நிறையா பார்த்துருப்பாரு. அதுக்கு ஏன் இந்த ட்ரோல் அப்படின்றது தான் நம்ம பேச போகிறோம். ஏன்னா இந்தியன் 1 ஒரு கல்ட் கிளாசிக்கான படம். ஆனால் இப்போ அதோட சீக்குவல் ஒரு 24 வருஷம் கழிச்சு வந்திருக்கு இந்தியன் 2 அப்படின்ற போது அது கரெக்டான ஒரு இதாக வந்துருந்துருக்கணும். ஆனால் அதில் பல சிக்கல்கள் இருந்தனால அது இப்போ அதிக ட்ரோலாக போயிட்டுருக்கு. இந்தியன் 1 ஏன் நம்ம அவ்வளோ கொண்டாடணும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இந்தியன் 1 அது நான் பிறக்கவே இல்லைன்னு வச்சுங்களேன். ஆனால் நான் டிவியில் பார்க்கும்போதும் அவ்வளோ என்கேஜிங்காக இருந்துச்சு. அப்போ அந்த டைமில் பார்த்தவங்களுக்கு தேட்டரில் எவ்வளோ ஒரு என்கேஜிங்காக இருந்திருக்கும் அப்படின்றது தான் எனக்கு ஒரு ஆர்வமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஜென்டில்மேனுக்கு அப்புறம் கமல் சார் கூட சேர்ந்து பண்ண போகிறாரு அப்படின்ற போது இந்தியன் அப்படின்ற ஒரு டைட்டில் வரும்போது எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஜென்டில்மேன் அந்த டைமில் ஒரு கமர்ஷியலாக ஒரு ஹிட்டான ஒரு படம். அதுலேயுமே சில அரசியல் இது பேசியிருப்பார். இப்போ இந்தியன் அப்படின்ற போது இதில் நிறைய அரசியலாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஏற்கனவே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அந்த டைமில் 15 கோடி ரூபா பட்ஜெட்டில் இந்த இந்தியன் திரைப்படம் உருவாகுது. ஜீவா அவர்கள் கேமராமேனாக வராரு. தோட்டாதரணி ஆர்ட் டைரக்ஷன். பெரிய டீம் குரூவோட இந்த படம் அமையுது. முக்கியமாக சுஜாதா அவர்கள் சங்கர் கூட வசனத்தில் இணையறாங்க. ஸ்க்ரீன் பிளேலையுமே அவர் ஒர்க் பண்ணுறாரு. இந்தியன் படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுதந்திர போராட்டத்தில் இருந்த ஒருவர் அவர் இப்போ உள்ள காலகட்டத்தில், அதாவது அந்த அப்போ 1996 அந்த காலகட்டத்தில் ஊழல் தலைவிரிச்சு இருக்குது. அப்போ அதெல்லாம் பொறுத்துக்க முடியாமல் இந்த அரசாங்க ஊழியர்கள்லாம் கொள்றாரு. ஆனால் தன்னுடைய மகனே ஊழல் செய்கிறாரு. என்னன்னா அவர் பிரேக் இன்ஸ்பெக்டராக இருப்பார். காசை வாங்கிட்டு ஒரு பஸ்ஸுக்கு ஆர்டிஓ பண்ணிடுவார். அது ஒரு ஸ்கூல் பஸ். அது குழந்தைங்களை ஏற்றிட்டு போகிறனால ஆக்சிடென்ட் ஆகி ஒரு 40 குழந்தைகள் இறந்துருவாங்க. ஆனால் அப்பயுமே சரண்டர் ஆகாமல் அவர் அதுக்கும் லஞ்சம் கொடுத்து தப்பிக்க பார்க்குறாரு. தான் மகனே இப்படி பண்ணுறதுனால தான் மகனே கொல்றதுக்கு சேனாபதி அப்படின்ற கேரக்டர் போகுது. இதுதான் அந்த படத்தோட நிலை. இப்போ அதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட ரைட்டிங் அண்ட் ஸ்க்ரீன் பிளே. அந்த கதைக்கு அவ்வளோ நேர்த்தியாக இருக்கும். அதுவுமே அந்த டைமில் 3 மணி நேரம் படம். எந்த டைம்லையும் போர் அடிக்காமல் அவ்வளோ விறுவிறுப்பாக போகும். சுஜாதாவோட வசனங்களுமே அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ எமோஷ்னலாக இருக்கும். அந்த கோவப்படுற இடத்துல நமக்கும் அது மாதிரி என்னடா அப்படி பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னொன்று எமோஷ்னலான சீன்ஸில் நமக்கே அழுகை வர அளவுக்கு அந்த வசனங்கள் இருக்கும். அதையும் தாண்டி அந்த டைமில் தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. கமல் சார் 2 இடத்துல நடிக்கிறாரு. ஒன்று சேனாபதியாக நடிக்கிறாரு, இன்னொரு அவர் பையனாவே அவரே நடிக்கிறாரு. இந்த சேனாபதியாக வர கேரக்டருக்கான அந்த மெனக்கடல் நமக்கு ஸ்க்ரீனில் அவ்வளோ தெரியும். ஏன்னா அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப் போட்டு அந்த அந்த நடிப்பை கொடுக்கணும். அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் ஆகும் அப்படின்ற அந்த டைமில் சொல்லியிருந்தாங்க. அவ்வளோ டைட்டாக அந்த டைமில் கமல் சார் அதோட பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறது அந்த அளவுக்கு அழகாக இருக்கும். அந்த படத்தில் அவ்வளோ கேரக்டர்ஸ் நடிச்சிருப்பாங்க. சுகன்யா சேனாபதி அவர்களுக்கு ஒய்ஃபாக நடிச்சிருப்பாங்க. நெடுமுடி வேணு ஒரு போலீஸ் ஆஃபீஸராக பண்ணியிருப்பாரு. கவுண்டமணி செந்தில் காமெடி இருக்கும். மனிஷா கொய்ராலா ஒரு ஹீரோயினாக பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ ஃப்ளேவர்ஸ் அந்த படத்தில் இருக்கும். அவ்வளோ என்கேஜிங்காக கொண்டு போயிருப்பாங்க. அதையும் தாண்டி ரஹ்மான் அவர்களோட இசை 5 பாடல்கள் இருக்கும். மொத்தம் 5மே அவ்வளோ கல்ட் கிளாசிக்கான ஒரு சாங்ஸ். கப்பலேறி போயாச்சுல அவ்வளோ ஆர்டிஸ்ட்டை வச்சு அவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணியிருப்பாங்க. அந்த வெள்ளையர்களை எரிக்கிறதா இருக்கட்டும், நம்ம பார்க்கறதுக்கே கண்குள்ளா காட்சி அப்படின்ற மாதிரி அந்த பாடல்லாம் அமைச்சிருப்பாங்க. இவ்வளோ கல்ட் கிளாசிக்கான ஒரு படம் இந்தியன் அப்படின்னு இருக்கும்போது, அடுத்து இந்தியன் 2 எடுக்க போகிறாங்க அப்படின்ற போது ஒரு ஆர்வமும் ஒரு கியூரியாசிட்டியும் நமக்கு வந்திருக்கும். அப்போ 26 வருஷம் நம்ம வெயிட் பண்ணதுக்கு என்னடா காமிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தா, அதுக்கு அப்படியே ஒரு மாற்றமாக அந்த படம் அமைஞ்சிருக்கு. கப்பலேறி போயாச்சுன்னு பாட்டு வருது, அங்கே படமே மாறி போன மாதிரி தான் இருக்குது. இந்தியனில் பார்த்தீங்கன்னா அந்த வர்மக்கலை அவர் ஸ்ட்ரைட்டாக அதிகமாக ஃபைட்லாம் போட மாட்டார். இந்த வர்மக்கலையை தான் அவர் யூஸ் பண்ணுவார் சேனாபதி. இதில் அந்த இந்தியன் 2ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வர்மக்கலையை அவ்வளோ காமெடியாக்கி அதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்து டிஃப்ரெண்ட் வர்ணக்கலையெல்லாம் காமிச்சு ஆடா மாறுறது, மாடா மாறுறது, பெண்ணா மாறுறது, இவ்வளோ விஷயங்களை காமிச்சு நமக்கு போர் அடிக்கிற மாதிரி தான் அந்த வர்ணக்கலையை மாற்றிட்டாங்க. கிட்டத்தட்ட அது காமெடியாகவே மாறிடுச்சு. அது மீ மெட்டீரியலாக தான் வரும் எனக்கு தெரிஞ்சு ஓடிடி அதுக்கப்புறம் இதில் இந்த நெடுமுடி வேணு அந்த போலீஸ் ஆஃபீஸராக வருவார் இல்லையா, அவர் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அந்த சேனாபதி கேரக்டர் கண்டுபிடிப்பார். எப்படி இவரெல்லாம் கொள்றாரு. ஏன்னா அவர் ஒவ்வொரு இடத்துலையும் கொள்ளும்போது அவர் எழுதிட்டு போவார், இந்தியன் அப்படின்ற மாதிரி எழுதிட்டு போவார். அந்த லெட்டரை வச்சு அவர் அழகாக கண்டுபிடிப்பார். இது அந்த காலத்தில் யூஸ் பண்ணது. அப்போ இது அந்த சுதந்திர போராட்டத்தில் இருந்தவங்க இன்னும் யாரெல்லாம் இருக்காங்க அதை தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி தான் அவர் கண்டுபிடிப்பார். அப்போ தான் அந்த ஃப்ளாஷ்பேக் வரும். இந்த இடத்துல கமல் அவர்களுக்கே அதில் முக்கியத்துவம் வராத மாதிரி இருக்குது. அப்போ மற்ற கேரக்டரும் சும்மா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. சித்தார்த் அவர்கள் அவ்வளோ நடிச்சிருக்கிறாரு. ஆனால் அதில் தேவையில்லாத சீன்ஸ் அப்படி மாதிரி தான் இருக்குது. ஒரு என்கேஜிங்காகவே இல்லை. இது 3 மணி நேரம் படம். ஆனால் இப்போ 20 நிமிஷம் கட் பண்ணிட்டாங்க. வேறு விஷயம். ஏன்னா அதுவே தாங்க முடியாத மாதிரி நிறைய பேர் 5 நாள்லேயே கதறிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்தியனில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப் சொல்லியிருப்பேன். அது அவ்வளோ நேர்த்தியாக இருக்கும். சேனாபதி அப்படின்றவர் நம்ம கண்ணு முன்னாடி காட்டுற மாதிரி இருக்கும். அவருக்கான அந்த நடை உடை பாவனைலாம் வச்சிருப்பாங்க. அவர் இப்படி தான் நடப்பார், இப்படி தான் ஃபைட் பண்ணுவார் அப்படின்றது. ஏன்னா அப்பயே அந்த படத்தில் அவருக்கு ஒரு 70 வயசு அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ அவருக்கான அந்த உடல் தளர்வுகள்னு இருக்கும்ல, அவர் நடக்கும்போது ஒரு இது இருக்கும், அவர் எழுதும்போது
ஒரு கை நடுங்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் காமிச்சிருப்பாங்க. நம்ம நம்புற மாதிரி ஆகா 70 வயசு அப்போ வந்து போராட்டத்தை இது பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றதெல்லாம் நமக்கு இது வரும். ஆனால் வந்து இந்தியன் டூவில் பார்த்தீங்கன்னா 106 வயசுங்க, கிட்டத்தட்ட 26 வருஷன்ற போது 106 வயசு. சரி, அவர் வந்து அந்த ஊர்லலாம் பதுங்கி இருந்தார், அந்த வருமத்தெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணார், உடம்பெல்லாம் கண்டிஷனாக இருந்தாலுமே அந்த 106 வயசுக்கான உடல் நடை பாவனை இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை. இப்போ இந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப்ல இவர் வந்து சேனாபதினா அந்த ஒரு கேரக்டர் தான், கெட்டப்பு தான் வந்து ஒரு 2 கெட்டப்பும் வருவார். ஒன்று இந்த வேட்டி சட்டையில் இருப்பார், இன்னொன்று வந்து அந்த நேதாஜி ட்ரெஸ் ஒன்று போட்டு அதில் கொலை பண்ணுவார். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஒரு கெட்டப் சேஞ்ச் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு, ஒரு மாறுவேட போட்டி மாதிரி ஆகி போச்சு. யார் கமல்ன்றது கண்டே பிடிக்க முடியல. நிறைய மீம் பேஜ்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சித்தார்த்தா நடிச்சாரா இல்லை வேற யாராவது நடிச்சாங்களா கமல் வேடம் போட்டு அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்தியன் ஒன்று வந்து எந்த அளவுக்கு நமக்கு பாதிச்சிருந்தா நம்ம இதை வந்து இவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து அவ்வளோ வெயிட் பண்ணி பார்த்த படத்துக்கு வந்து இவ்வளோ அப்படி ஆகி போச்சா அப்படின்ற ஒரு சோகம் தான் இருக்குது. அதே மாதிரி மியூசிக் சொல்லியிருப்பேன், இங்கே வந்து ரஹ்மான் அவர்கள் வந்து அவ்வளோ பயங்கரமாக போட்டிருக்காரு. அது வந்து இப்போ கேட்டால் கூட நம்ம அந்த நாஸ்டாலஜிக் ஃபீல், அந்த 90s நான் இந்தியன் அந்த கலைஞர் டிவியில் பார்த்த காலத்துக்கு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி. இதில் வந்து அனிருத் போகிறாங்க அப்படின்ற போது ஒரு இது எப்படி அனிருத் போடுவார் அப்படின்ட்டு. பாரா பாட்டு வந்ததுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான் அவர்களோட டச் இருக்குது அப்படின்னு நம்பி போனால் பாரா பாட்டு வந்து பார்ட் 3 அப்படின்ற ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த தாத்தா வராரு அந்த சாங் வந்து நல்லா இருந்துச்சு, கம்பேனியன் சாங் வந்து நல்லா இருந்துச்சு. அந்த நீலப்பம் அப்படின்ற சாங் கேட்கும்போது ஆஹா ஸ்க்ரீனில் அப்படி வரும்போது அந்த பாட்டே காணோம். இன்னொன்று அந்த கேலண்டர் சாங் மட்டும்தான் ஃபுல்லாக வருது, அதுலேயுமே விஷுவல்ஸ் வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த பாடல்கள் இன்னும் சரியாக வரல. அனிருத் மேலே வந்து இதை குறை சொல்ல முடியாது. ஏன்னா இதில் சாதாரண சீனை கூட வந்து அனிருத் அவர்கள் வந்து அவ்வளோ எலிவேட் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வந்திருக்காரு. ஆனால் இது எலிவேட் பண்ணுறதுக்கான சீன்ஸே இல்லாதனால அனிருத் என்னதான் மியூசிக் போட்டாலும் நமக்கு வந்து அது பெருசாக கனெக்ட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. அப்போ இதில் ஃபைட் சீன் பார்த்தீங்கன்னா அந்த வர்மம் மட்டும் தானே. ஆனால் இந்தியன் 2ல பார்த்தீங்கன்னா மூக்க பார்ட்ஸ்லாம் வச்சு அவ்வளோ ஃபைட் சீன்ஸ் வச்சிருக்காங்க. ஆனால் வந்து அதெல்லாம் நமக்கு நம்புற மாதிரியே தெரில. திடீர்னு பார்த்தா அந்த ஒரு ஒத்தவீல் சைக்கிள் எடுத்துட்டு போறாரு, ஒரு 11 கிலோமீட்டர் போறாரு. ஆனால் அதோட ஸ்பீடே பார்த்தீங்கன்னா ஒரு 40 50 அட்லீஸ்ட் ஒரு 80 கூட வச்சுங்களேன். கார்லாம் 140 150 போகும். அதை வச்சு கூட அவங்களால அதை விரட்டவும் முடியல, பிடிக்கவும் முடியல. அவர் மெட்ரோக்குள்ளெல்லாம் போறாரு, அங்கே இருக்கிற ஆட்கள்லாம் என்ன பண்ணாங்கன்றது ஒரு லாஜிக்கே இல்லாத மாதிரி ஒரு படம் எடுத்த மாதிரி இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளேல ஒன்றுமே இல்லை, ரைட்டிங்கில் ஒன்றுமே இல்லை. அதே கதை இந்த காலகட்டத்துக்கு முன்னாடி ஏற்றி வச்சு அந்த நம்ம ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வச்சு இந்த ஜோக்கெல்லாம் போட்டேன், அது அப்போ எடுத்த படம். ஆனால் இப்போயாச்சும் அட்லீஸ்ட் கட் பண்ணியிருக்கணும். அதே ஜோக்ஸை வச்சு இது பண்ணியிருக்கிறாங்க, சுத்தமாக லாஜிக்கே இல்லை. ஏன்னா இந்த டைமில் வந்து சுஜாதா அவர்கள் வந்து ஒரு வசனமாக ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக அவர் வந்து சங்கர் கூட துணையாக நின்று பண்ணியிருக்கிறாரு. அதனால நமக்கு அது ஏற்புடையதாக இருக்குது. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக சங்கரோட எல்லா படங்களுமே வந்து பண்ணியிருக்காரு. எந்திரன் வரைக்குமே வந்து சுஜாதா அவர்கள் வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நமக்கு அவ்வளோ எங்கேஜிங்காக இருக்கா அப்படின்னு தோண வைக்கிது. ஏன்னா 2008 வந்து சுஜாதா அவர்கள் வந்து இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சங்கர் அவர்கள் பண்ண படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா இருக்கும். ஆனால் வந்து டைலாக்ஸாக ஸ்க்ரீன் பிளேவா சில இடங்களில் வந்து நமக்கு லேகாக இருக்கும். அப்போ வந்து சுஜாதா இல்லாதது சங்கருக்கு வந்து ஒரு குறையா இருக்கோ, அவரால் கொஞ்சம் மீண்டு வர முடியலையோ அப்படின்ற மாதிரி தான் நமக்கு பார்க்கும்போது தோணுது. இன்னும் நிறையா வசனம் எழுதுறவங்களாம் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களாம் வச்சு இன்னும் நல்லா ஒர்க் பண்ணாதான் அவருக்கு இன்னும் நல்லா வரும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு பார்க்க முடியுது. இப்படி இந்தியன் 1ல நம்ம எதெல்லாம் ரசிச்சோமோ அதெல்லாம் இந்தியன் 2ல வந்து ஒரு ஸ்பூஃப் பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் ரசிச்சிங்களா, இப்போ பாரு நான் கலாச்சி எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் அந்த படம் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இதை எப்படி பார்க்கறது? ஏன்னா வந்து கமல் சாரே இதெல்லாம் சொல்லியிருப்பாரு, நான் இந்தியன் 3 காண்டி தான் இந்தியன் 2 ஒத்துக்கிட்டேன், அதுக்கு சித்தார்த்த மலுப்புனார், அது வேற விஷயம். ஆனால் வந்து அது உண்மையோ அப்படின்ற மாதிரி தோண வச்சிருச்சு அந்த படம். ஏன்னா இந்தியன் 3யோட ட்ரெய்லர் வந்து அந்த இந்தியன் 2வோட கடைசி ஒரு 2 நிமிஷம் காட்டுறாங்க. அது பார்க்கறதுக்கும் அது நல்லா இருக்கு. ஏன்னா இதை போட்டிருக்கலாமடா ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலாக வெளியில் கேட்கும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியன் 3 தான் வந்து அடுத்த பார்ட்டாக அமைய வேண்டியது. அதாவது சேனாபதியோட அப்பாவை வச்சு தான் அது கதையாக அமைச்சது. ஆனால் வந்து நிறையா ஃபுட்டேஜ் எடுக்க ப்ரொடக்ஷனாகவும் அவ்வளோ வந்ததுனால இப்போ இதை கட் பண்ணி பார்ட் 2 போட்டுடலாம், அப்புறமா நம்ம 3 எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டுறாங்களா இல்லை என்ன அப்படின்றது தெரில. வழக்கமாக நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட் 1 பார்ட் 2 அதுக்குமே வந்து பெருசாக சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் இருந்திருக்கு. சில 1-2 படங்கள் வந்து இல்லைப்பா நான் கரெக்டாக எடுக்கிறோம் அப்படின்னு எடுத்த படங்களும் உண்டு. நம்ம பெரும்பான்மையாக பார்த்தீங்கன்னா ஒரு படம் ஹிட் ஆகிருக்கும், அதுக்கப்புறம் அந்த டேரக்டர் கொஞ்சம் டவுனில் இருப்பார், இப்போ நான் பார்ட் 2 எடுக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி எடுத்து அந்த பார்ட் 1 நம்ம வெறுக்கிற அளவுக்கு அந்த பார்ட் 2 அமைஞ்சிருக்கு. ஒருவேளை இது ஒரு காரணமாக இருக்கும். சங்கர் அவர்கள் வந்து கொஞ்சம் இப்போ டவுனாக இருக்கிறனால அதனால இந்தியன் 2 எடுத்தாரா இல்லை இந்தியன் 3 எடுத்தனால ஃபுட்டேஜ் அதிகமாச்சான்றதெல்லாம் நம்ம லேட்டராக அவர் சொன்னால் தான் தெரியும். இப்போது இவ்வளோ பிரச்சனைகள் இந்தியன் 2ல இருக்கிறனால இந்தியன் 1 நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கு. நான் இதே பார்த்துக்கிறேன் சார், நீங்கள் இந்தியன் 2 எல்லாம் எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் எடுத்துட்டாரு. ஆனால் நம்ம வந்து இந்தியன் 3க்கு வந்து வெயிட் பண்ணலாம். ஏன்னா வந்து அந்த ட்ரெய்லர் பார்க்கும் போதே நல்லா இருக்கு, ஆனால் நம்பலாமான்னு தெரில. அதெல்லாம் இன்னும் பொறுமையாக லேட்டாக பார்த்துக்கலாம். ஆனால் வந்து இந்தியன் 3 தான் சேனாபதியோட அந்த ஃப்ளாஷ்பேக் அப்படின்ற போது அது அந்த பீரியாடிக் அப்படின்ற போது நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்குது. ஏன்னா வந்து கேம் சேஞ்சரும் இந்தியன் 2 ஒர்க் பண்ணனால தான் இந்த பிரச்சனையா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கும் லேட்டராக தான் தெரியும். ஏன்னா வந்து கேம் சேஞ்சர் கார்த்திக் சுப்ராஜோட கதை,
அதை வந்து அவர் ஒன்லி சில மாற்றங்கள் ஏற்படுத்தி தான் அவர் எடுத்திருக்கிறாரு. அதனால் அது நல்லா வரும்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா வந்து சங்கர் சாரையுமே வந்து நம்ம மொத்தமாக இந்த படத்தை வச்சு நம்ம நிறையா ஜட்ஜ் பண்ணிட முடியாது. தமிழ் சினிமாவை ஒரு இடத்துக்கு கொண்டு போன ஒரு நபர் அப்படின்னே சொல்லலாம். அதனால இந்த ஒரு படத்தை மட்டும் வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நிறையா படங்கள் இருக்குது. வேல்பாரியில் அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்கிறாரு. அந்த படமும் அடுத்து வரலாம். ஒரு பாகுபலி மாதிரி ஒரு படங்களை கூட அவர் வந்து தரலாம். பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். சங்கர் அடுத்து இதை ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படின்றத. இதனால தான் நம்ம வந்து இந்தியன் 1 வந்து கொண்டாடணும். ஆனால் இந்தியன் 2 ஒரு ஏமாற்றமாக அமைஞ்சிருச்சு. ஓகே, இதோட வீடியோ வந்து நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கும் வரை டாடா, பை பாய், see you.